நிறைய பேர் வந்து ஹோம் டூர் போட சொல்கிறீங்க. ஹோம் டூர் போடுற அளவுக்கு வந்து எதுவுமே கிடையாது. மாடியில் கப்பி எல்லாமே வந்து வெயிலுக்கு இறந்துருச்சு. ஒரே ஒரு செட்டு மட்டும் தான் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ளவரானுக்கு வந்து ஸ்விம் பிளாடர் மீட் பாலுக்கு ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். போக போக வந்து அது மோசமாகிட்டே தான் போகுது. அது என்னன்னு பார்ப்போம். ஃபைட்டருமே வந்து இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. காலேஜுக்கு போகிறதுனால எதையுமே வந்து பார்த்துக்க முடியல. மாடியில் கப்பி சாகிறதுலாம் எனக்கு தெரியவே இல்லை. மொத்தமாக அப்படியே வந்து காலி ஆயிடுச்சுங்க. இப்போ கப்பியோட அப்டேட் மட்டும் பார்ப்போம். ஒரு பேட்ச் தான் இருக்குது. மற்ற கப்பி எப்படி இறந்துச்சு என்ன எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து நேற்றே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அப்படியே தள்ளி போய் மறுநாள் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ நேற்று ஃபுல்லாக வந்து நான் ஃபீடு போடலை அதுங்களுக்கு. அப்புறம் இன்றைக்கும் ஃபீடு போடலை. ஏன்னா ஃபீடு போட்டு காமிச்சு எடுக்கலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ கொலை பசியில் இருக்கோங்க. அதே மாதிரி நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் சைடே வரலை. உடனே வந்து அதுக்குள்ளே அவ்வளோ வலை கட்டிடுச்சு. 2 நாளில் வந்து ஸ்பைடர் இவ்வளோ வலை கட்டியிருக்கு. சரி அதையும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி சும்மா வீடியோ எடுத்தேன். இதில் பெரிய ஸ்பைடர் ஒன்று இருக்குது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில். எத்தனை தடவை தூக்கி போட்டாலும் திரும்ப வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ கப்பிங் எல்லாமே வந்து டாப் ஆங்கிளில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ரெட் சில்லி மொசைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் டம்போயரு இதோட பேரண்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஒரே ஒரு பேர் மட்டும்தான் வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோ குவாலிட்டியான பேர் அது. இதுங்களுக்கு அந்தளவுக்கு இயர் வரலை. அதே மாதிரி பேரண்ட்டுமே வந்து நான் இன்ப்ரீடு தான் பண்ணேன். ஸோ குட்டிங்க எல்லாமே வந்து பெண்டாக தான் வந்திருக்கு. எல்லாமேன்னு சொல்ல முடியாது, ஒரு 50-50ன்னு சொல்லலாம். 50% பெண்டாக இருக்குது, 50% வந்து நல்லா இருக்குது. மேல் ஃபீமேல் கவுண்ட்டுமே வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு இந்த பேட்சில். ஸோ இதில் வந்து மொத்தம் ஒரு 20 மீன் இருக்கும். அந்த 20 மீன் வந்து இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஒரு 100 லிட்டர் இருக்கும். ஸோ 100 லிட்டர் அளவில் இருக்க ஒரு இடத்துல 20 கப்பி வந்து விட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த கப்பிங் எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் தான் இருந்துச்சு. இது இருக்கும் ஒரு 6 லிட்டரு 7 லிட்டரு அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நான் ரஷ் பண்ணி இந்த 20 கப்பியை வச்சுருந்தேன். இதுங்க பிறக்கிறப்ப குட்டியாக இருந்தப்போ இந்த பாட்டிலில் விட்டேன். அப்போ கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வளர்ந்துதுங்க. வாட்டர் சேஞ்ச் பண்ணி இதுலேயே வந்து எல்லாத்தையுமே க்ரூம் பண்ணிகிட்டு இருந்தேன். போக வந்து இடமே கிடையாது. இதுங்களுக்கு ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே வந்து இதோட ஏஜ் இருக்கும். பட் வளர்ச்சி அப்படின்றப்போ ஒரு 1.5 மாத குட்டி எவ்வளோ வளர்ந்துருக்குமோ அந்தளவுக்கு தான் இருக்குது. ரீசன் வந்து நான் அந்த சின்ன பாட்டிலில் போட்டு க்ரூம் பண்ணதுனால இதுங்க அந்தளவுக்கு வளரல. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, பெனிஃபிட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ரெஸ்ட் பண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் விட்டதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருக்கு. நான் இதில் விடுறப்போ இன்னும் வந்து சின்னதாக இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் இதில் விட்டு. ஆனால் மாடியில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கோப்ரா வச்சுருந்தேன். இன்னும் ஒரு சில வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தேன். எல்லாமே வந்து இறந்துருச்சு. இந்த ஒன்று பாட்டிலில் இருந்தது மட்டும்தான் சர்வே ஆயிருக்கு. மற்றது எல்லாம் இறந்தோடனே ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸை காலி பண்ணிவிட்டு பாட்டிலில் இருந்த இதை வந்து தூக்கி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுட்டேன். பார்த்து வச்சுருந்ததெல்லாம் செத்து போயிடுச்சு. கண்ணா பின்னான்னு இருந்ததுங்க. இதுங்க நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இதுங்களுக்கு இயற்கையாக வந்து இம்யூன் சக்தி நல்லா இருக்குது போல இருக்குது இந்த பேட்சுக்கு. பேரண்ட் மாதிரி இதுக்கு இயர் வரல, அது கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பெண்டாக வந்திருக்கிறது பிரச்சனை தான். ஸோ இந்த பேட்ச் வேஸ்ட் தான். இப்போதைக்கு சும்மா வச்சுக்கலாம். ஏன்னா வேறு எந்த கப்பியும் கிடையாது. வெயிலுக்கு வேறு எந்த கப்பியும் வாங்கினாலும் இறந்துடும். மாடியில் இருந்த எல்லாமே வந்து வெயிலுக்கு கொஞ்சமாக செத்துட்டு இருந்துச்சு. கோப்ரா அப்படின்ற ஒரு வெரைட்டி வந்து வச்சுருந்தேன். ரொம்ப லைக் பண்ணி வச்சுருந்தேன். ஒரே ஒரு பேர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிட்ட வந்து கொண்டு வந்துட்டேன். சேலுக்கு கேட்டுமே வந்து நான் தரலை. இன்னும் நல்லா வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ண ஆரம்பிக்கலாம், நிறைய வர வச்சுட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வெயிலுக்கு வந்து கொஞ்சமாக சாக ஆரம்பிச்சிருச்சு. அதையுமே நான் சரியாக நோட் பண்ணலை. தினமும் ஃபீடு போட்டுருவேன். பட் வந்து அதுங்களை பார்க்குறது அதெல்லாம் வந்து டைம் இல்லை. ஸோ காலேஜ் போக ஆரம்பித்ததுலேருந்து சுத்தமாக டைம் கிடையாது. அப்புறம் சாகிறத நோட் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 மீனை தூக்கிட்டு வந்து கீழே மீன் தொட்டியில் போட்டு அதுங்களை காப்பாற்றலான்னு பார்த்தேன். பட் அந்தளவுக்கு வந்து அதுவும் ஆரோக்கியமாக இல்லை. ஒன்று அப்படியே செத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. ஸோ கப்பி வந்து நான் கீழே விடுறதுக்கு எனக்கு இடம் இல்லை. கீழே இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து அள்ளிட்டு வந்து கீழே போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரியே வந்து இடம் இல்லை. அதனால் மாடியிலே வந்து சாகிறத பார்க்க தான் முடிஞ்சதுங்க. எல்லாமே செத்துருச்சு. இந்த கோப்ரா வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். அதுக்கப்புறம் எல்லோ டைகர்னு ஒன்று வாங்கியிருந்தேன். அது நான் வீடியோவில் காட்டல. டம்போயர்ஸ் எல்லாமே சேல் ஆகிட்டு செகண்ட் குவாலிட்டியில் நிறைய வச்சுருந்தேன். அதுவுமே இறந்து போச்சு. இந்த மாதிரி நிறைய மொத்தமாக வந்து ஒரு 100-150 கப்பி இறந்துட்டுருக்கோம் மாடியில். லாஸ்ட் இயரும் வெயில் அடிக்கிறப்ப நான் கப்பி மாடியில் வச்சுருந்தேன். இதே மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி இதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணேன். பட் அப்போ வந்து எனக்கு எந்த ஒரு டெத்துமே ஏற்படலை. இப்போ என்னென்னா ப்ரீட் ஆகாமல் வந்து ப்ரீடிங் தான் ஸ்டாப் ஆச்சு. ஏன் ப்ரீட் ஆகலை அப்படின்னு யோசிச்சிருந்தேன். சரி வெயில்னால ப்ரீட் ஆகலை போலன்னு. அப்புறம் ஒன்றா அப்படியே வந்து காலியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லாஸ்ட் இயரோட இந்த இயர் வெயில் அதிகம் போல். ஸோ அதனால தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மொசைக் கப்பி மட்டும் தான் இருக்குது இப்போ. அதுங்களை வந்து நான் கையில் எடுத்து காட்டுறேன். கையில் எடுக்கிறப்ப பயங்கரமாக ஜம்ப் பண்ணிச்சு. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஃபீமேலுமே வந்து நான் கையில் எடுப்பேன். அதுவும் ஜம்ப் ஆகிடுச்சு. பட் ஃபீமேல் மேலுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே. கிளாஸ் டேங்க்லேயும் வந்து ஒரு 2 மேல் போட்டு நான் எடுத்திருப்பேன். ஸோ அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா காட்டுறேன். இது எப்படியும் யூஸ் ஆகாது. இப்போதைக்கு இந்த கப்பி இருக்குது, அதனால் நான் காட்டுறேன். இந்த வெயிலெலாம் குறையட்டும். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் எதனா எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கலாம்.
ஃபைட்டர் வந்து சுத்தமாக வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த காலேஜ் போகிறதுனால டைம் இல்லை, ஃபைட்டரை வந்து பார்த்துக்க முடியலை. ஃபைட்டர் ஒரு பேர் இல்லை ஒரு ஃபைட்டர் வளர்க்குறது ஈஸி, பட் அதை ப்ரீட் பண்ணி குட்டி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய பெரிய ஆசை. ஃபைட்டராக இருந்தாலும் சரி, கப்பியாக இருந்தாலும் சரி, அதுங்களை வாங்கி சும்மா வச்சுக்கிறது வேஸ்ட்டு தான். அதனால் இப்போதைக்கு எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ டைம் இல்லை ப்ரீட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு. இன்னும் 6 மாதம் தான் இருக்குது காலேஜு. ஸோ பார்ப்போம், அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்கி பண்ணுவோம். ஹோம் டூர் போடணும் அப்படின்னா போட்டால் இந்த கப்பி காட்டலாம். அதுக்கப்புறம் ஸ்விம் பிளாடர் வந்து தலைகீழ மீட் பால் கிடக்குது, அதை காட்டலாம். வேறு எதுவுமே கிடையாது. மீட் பால் கஷ்டம்தான் பிழைக்கிறது. ஃப்ரீயாகவே வந்து நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், அவரே வேணான்ட்டார். ஏன்னா மீட் பால் க்ரோத் இல்லை, டைல் இல்லை, இப்போ ஸ்விம் பிளாடர் வர கஷ்டம்தான். அதுக்கு இம்யூன் வந்து இயற்கையாகவே கிடையாது. பிறந்ததுலேருந்தே பிரச்சனை தான், வாங்கினதுலேருந்தே பிரச்சனை தான். ஸோ சர்வே ஆகுதான்றதை பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.